வீடு ஃபுல்லா ஃபர்னிச்சர் ஒர்க்லாம் பிரமாதமா இருக்கும் சார். 10 காசு செலவு பண்ண வேணாம். இதை பாருங்க, இதெல்லாம் பர்மா தேக்கு. ஓ, வீட்டுல எந்த லிட்டிகேஷனும் இல்ல சார். பேப்பர்லாம் 100% கரெக்டா இருக்கு. நீங்க எங்க வேணாலும் லீகல் பாத்துக்கலாம். 1925ல இருந்து நீ ஈஸி போட்டு பாத்துங்களேன். சரி. எப்படியும் பெரிய வேலைக்கு போகும் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இத பாருங்க, இவங்க தான் எங்க மாமியார். சொத்து எல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கு. அவங்க கையெழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சிடும். மாப்பிள்ளை என்ன நீங்க பாருங்க. சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார். 10-12 ராவு காலம். அது கூட கடகடன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலையை முடிச்சிருங்க. அம்மா, என்னது அது? என்ன நடக்குதுங்க? யார் நீங்க? அத்தை, ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க அத்தை. வீடை வித்த வர காசுல மாலதிக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு எழுதியாச்சு. அதுல கையெழுத்து போட்டு கொடுங்க. என்ன பிரச்சனை படணும்னு வந்தீங்களா? பிரச்சனையா? என்னடா சொல்ற? நீ கேட்டா உரிமை, நான் கேட்டா பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? நீ ரொம்ப பிசினஸ் ஆரம்பிக்க போற. ஆச்சா போச்சா, அது கேட்க போற, இது கேட்க போறேன்னு வீட்டு பேர் லோன் வாங்க போறியாம? பேச்சு அடிப்பட்டதுப்பா. ஏய், அங்கனடா மறுப்பு. அவளோ இந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவ. உனக்கு என்ன பங்கா? அவளுக்கு அது இருக்குல்ல. அவ என் பொண்டாட்டி. ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டா. அப்படிப்பட்ட பொண்டாட்டி எதுக்கு இங்க விட்டு போனீங்க? தேவைன்னா கூட்டு போக வேண்டியதானே? என்ன பண்றதுப்பா? 2 லட்ச ரூபா தரேன்னு வாக்கு கொடுத்தவன் நீ ஆச்சே. இதே வேற இடமா இருந்திருந்தா நான் வேற மாதிரி வசூல் பண்ணிருப்பேன். சரி, அதை விடு. நான் என்ன கேட்டேன்? மாலதி பேர் தானே கேட்டேன். ஏன் பேர்ல சொத்து கேட்டேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? பின்ன உன்ன மாதிரி கடன் கடன் அலைய சொல்றியா? அம்மா, இதெல்லாம் நல்லது இல்ல. ஏன்பா, நீ மட்டும் லோன் கேட்கும் போது நல்லா இருந்துச்சா? ஏற்கனவே லோன் கட்டாம நிலவில் இருக்கு. மேற்கொண்டு லோன் கேட்டா என்ன அர்த்தம்? நீ மட்டும் இந்த வீடு அமைக்கலான்னு பாக்குறியா? நான் கேட்டா உனக்கு அப்படிதான் இருக்கும். அதனாலதான் பத்திரம் எழுதுறத கையோட கூப்பிட்டு வந்துட்டேன். என்னம்மா நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? இவர் சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்கு நீ மட்டும் தான் புள்ளையா? நான் இருக்கேன், பிரியங்கா இருக்கா, பார்கவி இருக்கா. நீ இந்த வீட்டு மேல லோன் வாங்கி அம்போன்னு போயிருச்சுன்னா நாங்க என்ன பண்றது? அம்மா, இதுக்கு மேலே நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா என்னம்மா? என்ன பண்ண சொல்ற? நான் பொண்ணுங்களுக்கு பேசுவேனா இல்ல உனக்காக பேசுவேனா? அப்போ எல்லாரும் பேசி வச்சுதான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னடா அவமானம் கேவலமா பேசிட்டு இருக்கிற? நீ லோன் கேட்கற, நான் அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை கேட்கறேன். என்ன தப்பு? என்ன பேசாம நிக்கிற? பதில சொல்லு. வீட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இப்ப வரைக்கும் இந்த வீடு மேல வாங்குற கடனு பல லட்சத்துக்கு இருக்கு. அதெல்லாம் எப்ப கட்ட போற? ஏன் கேக்குறேன்னா, அந்த காசு வாங்கி நீ ஒன்னும் பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வரல. எல்லாம் பின்னுக்கு தான் போயிருக்கு. சரி, நீ வீட்டு மேல கடன் வாங்கி அக்கா தங்கச்சிகளுக்கு தங்கத்தாலையும் வைரத்தாலையும் எழுச்சோன்னு இருந்தா சந்தோஷப்படலாம். அதுவும் இல்லையே, அப்புறம் என்ன பண்றது? சொல்லுப்பா, ஏற்கனவே இந்த கடனை எப்படி அடைக்க போற? என்னங்க நீங்க கடனை அடன்னா அவன் எப்படி அடைப்பான்? அதுக்கும் இந்த வீட்டை அடமான வச்சுதான் அடைக்கணும்னு சொல்லுவான். அக்கா தங்கச்சி இருக்கிற நினைப்பு இல்லாம தான் இவருக்குன்னு ஒரு துணையை தேடி ஓடினாரு. இப்ப முழிக்கிறாரு. போதாத குறைக்கு இந்த வீட்டை வேற திரும்பவும் அடமான வைக்கணுமா? அத கேட்டு சொல்லுங்க. வீட்டு கடனை அடைக்கிறாரா இல்ல பங்கு போட்டு தராரான்னு. அவனுக்கு வர பங்கு அவன் வான கடனுக்கே சரியா போயிடும். அப்புறம் என்ன, நடு தெருதான். அவரு நிப்பாருங்க, மான ரோஷம் எதுவும் இல்ல. நாம அப்படியா? என்னத்த, நான் பேசுறது என்ன தப்பு இருக்கா? மாப்பிள்ள, அப்ப கேட்டு சொல்லுங்க. எப்ப கடன் எடுப்பாரு, எப்ப கைக்கு வீடு வரோன்னு. இல்லனா புரோக்கர் எல்லாம் கூப்பிட்டு வந்து வீடை காமிச்சு வீடு வித்து ஆகிற வேலையை பார்ப்போம்ல. என்னடா சொல்ற? ஏற்கனவே வாங்கின லோனை எப்ப அடைக்க போற? எப்படி அடைக்க போற?
சொல்லுப்பா, வேற வழியே இல்ல. சொல்லுடா, இப்படி தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி கட்டுவ? அம்மா எங்கப்பா? மாடியில இருக்கா, நீங்க மாடிக்கு போங்க. இல்லப்பா, அவளை கூப்பிடு, பாத்துட்டு கிளம்பிடுறேன், டைம் ஆகுதுப்பா. இல்ல நீங்க மாடிக்கு வாங்க. நீ கொஞ்சம் கூப்பிடுப்பா, பாத்துட்டு கிளம்பிடுறேன். மாயா, மாயா, கொஞ்சம் கீழே இறங்கி வா, அம்மா வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்டா. அம்மா பாப்பா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். மலர், சரிம்மா. அம்மு, அம்மு, வாங்கிக்கப்பா. இந்தப்பா. என்னது அது? உங்களுக்கு சேர வேண்டியது. எங்களுக்கு சேர வேண்டியதா? புரியல. அம்முவுக்காக வாங்கினது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது, எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன் இருக்கும்பா. நூறு பவுனா? வித்தா பல லட்சம் போகுமே. எனக்கு வாங்கினியா? ஏன்? எனக்கு தான் யுகி வாங்கி தருவானே. இருக்கட்டும்டா, இருந்தாலும் அம்மா செய்யணும்ல. இதுல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்குப்பா. 25 லட்சமா?
அத்தை இதெல்லாம் எதுக்கு? இது அம்மாவுக்கு செய்யற சீருப்பா. இழுச்ச வாயினா இருக்கானே. சீர் செய்ய வேண்டியது முறை, அதுதான் கொண்டு வந்தேன். அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல தம்பி. இல்ல அத்தை, இது சரியில்லை. இதெல்லாம் எதிர்பார்த்த ஒண்ணு நான் மாயாவ. தப்பா நினைச்சுக்காதப்பா. இத நீ கேக்கல, நானாதான் விருப்பப்பட்டு கொடுக்கறேன். அதுவும் உனக்கு பண்ணல, என் பொண்ணுக்காக தான் பண்றேன். இது முறைப்படி நான் செய்ய வேண்டிய சீரு. எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி இதையும் மறுத்துறாதப்பா. தாய் வீட்டு சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இத குடுக்கற வழக்கம்பா. நீங்க இத மறுக்காம ஏத்துக்கணும் தம்பி. ஆமா தம்பி, இத நீங்க மறுத்தீங்கன்னா தாய் வீட்டு உறவே வேணான்னு சொல்ற மாதிரி. அத்தை இல்லப்பா, நீ நல்லா இருந்தாதான் இந்த வீட்ல என் பொண்ணு நல்லா இருக்க முடியும். உன் வளர்ச்சி தான் என் பொண்ணோட வளர்ச்சியும். வாங்கிக்கிங்க தம்பி. வாங்கிக்கப்பா. ஏய் சரி சொல்ல. அம்மா சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்ல. வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. எங்க வேண்டான்னு சொல்லி என்ன விலைக்கு வச்சிருவியோன்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிப்பா. அம்மு, அம்மா கிளம்பிட்டா? போறியா? ஏன் அவ்வளவு சீக்கிரமா போற? இரு, அம்மாவுக்கு பேங்க்ல வேலை இருக்குல்ல, நான் அப்புறமா வரேன். சரியா? போறியா? சரி, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. நானும் கொடுப்பேன். வரேன். பாய் பாய். ஹாய். ஐயோ மறந்துட்டேன். Thank you. பாய். வரேன். நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. என்னால ஒண்ணும் உன் வாழ்க்கை கெட்டு போக தேவையில்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. அம்மா, பிசினஸ் நல்லபடியா அமைஞ்சதுன்னா இந்த வீடு மட்டும் இல்லம்மா, இன்னொரு வீடு நான் உங்க பேர்லயே வாங்கி தருவேன். சொல்றதோட நிக்க மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். உங்க அப்பா சேமிப்பே இவ்வளவுதாண்டி, பார்த்து நடந்துக்கோ. என்னம்மா நீ பணத்தை எடுத்து வைக்கும் போதே இப்படி அபசகுணமா பேசுற? அவ நம்ம பொண்ணுடி, பிளானிங் எல்லாமே எதுவும் பண்ண மாட்டான். மா, கம்பெனியை என் பேருக்கு மாத்தினதும் இதே மாதிரி பணத்தை கட்டு கட்டா கொண்டு வந்து போடுறேன், போதுமா? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு. என்ன? அந்த மாயான்ற லூசு பேரை மாத்தி என் பேரை வைக்கணும். சூப்பர்மா, சூப்பர். எல்லாம் சரிதான். முதல்ல அவனுக்கு போன் போட்டு என்னன்னு கேளு. எப்படியோ நல்ல காலம் பிறந்தா சரி. எடு, எல்லாத்தையும் எடு.
சொல்லு வைஷு. யுகி பணம் ரெடி. நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? நேரா ஆபீஸ்க்கு போயிடலாம். இல்ல வைஷு, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். சரி விடுங்க, அதான் நான் பண்ணிட்டேன்ல. சரி வந்துடுறீங்களா? இப்ப டைம் 9 o'clock தான் ஆகுது. நான் வேற சாப்பிடல. நீங்க வந்தா 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு வைஷு. என்ன கேட்கணும்? நீ பணம் போடல, எல்லா ஷேரும் உன்னோடது. நான் பணம் போடல, அது இதுன்னு தானே? இல்ல, எனக்கே பணம் கிடைச்சிருச்சு. வைஷு வைஷு சொல்லுங்க. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியா? இங்க டவர் சரியில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, வெளியே வந்து கூப்பிடுறேன். எப்படி இவனுக்கு பணம் கிடைச்சது? ஹலோ வைஷு, இப்ப கேக்குதா? கேக்குது. சரி சொல்லுங்க. இல்ல, பணம் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன். எப்படி? இப்பதான் அத்தை வீட்டுக்கு வந்துருந்தாங்க. என்னது? பெரியம்மா வந்தாங்களா? ஆமா, வந்தவங்க அவங்க பாட்டுக்கு. அம்மு அம்மு வாங்கிக்கப்பா. இது அம்முவுக்கு செய்யற சீருப்பா. சீர் செய்ய வேண்டியது முறை, அதுதான் கொண்டு வந்தேன். இத நீ கேட்கல, நானாதான் விருப்பப்பட்டு கொடுக்கறேன். அதுவும் உனக்கு பண்ணல, என் பொண்ணுக்காக தான் பண்றேன். இது முறைப்படி நான் செய்ய வேண்டிய சீரு. எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி இதையும் மறுத்துறாதப்பா. தாய் வீட்டு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இதை கொடுக்கிற வழக்கம்பா. என்னால நம்பவே முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே மாட்டேன்னுட்டாங்க. இது பொண்ணு வீட்டு சீரு, இதை தட்டி கழிக்க கூடாது, நான் உங்களுக்கு செய்யல மாயாவுக்கு தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? மாயாவோட பேர் எவ்வளவு ராசியா இருக்கு பாத்தியா? நேத்து தான் பணம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன், காலையில பணம் வந்து நிக்குது. சரி வைஷு, நீ ஆபீஸ்க்கு ஒரு 10 மணிக்கு கிளம்பி வந்துரு, நம்ம நேரா பேசலாம். பாய். என்னம்மா, என்னாச்சு? என் நினைப்புல மண்ண வாரி போட்டான்ப்பா. இல்ல, அந்த பவானி தான் திட்டம் போட்டு பண்ணிருக்கா. பவானியா? என்னடி சொல்ற? அவ என்ன பண்ணா? அவ காலையில யுகி வீட்டுக்கு போய் சீர் செஞ்சிருக்காளா? நினைச்சேன், நாம எது செஞ்சாலும் அவளுக்கு அங்க மூக்கு வேர்க்குமே. போச்சா, நம்ம திட்டம் எல்லாம் போச்சா. என்கிட்ட கத்து என்னடி பிரயோஜனம்? அதான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாளே. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. அந்த பவானிய என்னங்க? உன் வேலையை பாரு. நீ உனக்கு கவலைப்படாதம்மா, இப்பவே போய் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போச்சு, மறுபடியும் பிரச்சனையா?